கருணாகரசூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீதநட்டோத்தம்சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா. திவ்ய தேச வைபவம் திருக்கண்டியூர். கடந்த 6 வாரங்களாக ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி இயற்றிய திவ்ய தேச வைபவ ஸ்துதியின் அடிப்படையில் 6 திவ்ய தேசங்களின் வைபவங்களை பார்த்தோம். திருவரங்கம், திரு உறையூர், திரு கரம்பனூர், திருவெள்ளரை, திரு அன்பில் மற்றும் திருப்பேர்நகர் என்கிற க்ஷேத்திரங்களின் மகிமைகளை பார்த்தோம். இன்றைய தினம் 7வது க்ஷேத்திரமான திருக்கண்டியூரின் பெருமையை பார்க்கலாம். இந்த எண்கள் எல்லாம் இருக்கிறதே, அதாவது 6வது 7வது திவ்ய தேசம் அப்படின்லாம் சொல்கிறோமே, அது இந்த புஸ்தகத்தில் எந்த வரிசையில் வருதோ அதன் பிரகாரம் அடியேன் விண்ணப்பிக்கிறேன். இந்த கணக்குகள் வெவ்வேறு தேசங்களில் வெவ்வேறு மாதிரி இருக்கிறது வழக்கம்தான். இவ்விடத்தில் இந்த ஸ்ரீகோஷத்தை அடிப்படையாக வைத்ததனால் இந்த ஸ்ரீகோஷத்தில் எந்த வரிசை இருக்கிறதோ அப்படியே நாமும் இந்த மகிமைகளை அனுபவித்து மகிழலாம். திருக்கண்டியூர் என்கிற க்ஷேத்திரத்துக்கு சுவாமி 2 ஸ்லோகங்கள் அமைக்கிறார். முதல் ஸ்லோகம், திரிமூர்த்தி தேசே கமலாகிருதி ஸ்ரீ விமானவர்யே ஹரஷாபமுக்தா தேவ்யாயுத ஸ்ரீ கமலாக்கியவல்யா பூர்வானன ஸ்ரீ கமலாதிநாதா. திரிமூர்த்தி தேசம் என்று இந்த க்ஷேத்திரத்துக்கு பெயர். அதை நான் சுவாமி முதல் சொல்லாக வைக்கிறார். திரிமூர்த்தி தேசே, திரிமூர்த்தி தேசத்திலே கமலாகிருதி ஸ்ரீ விமானவர்யே, கமலாகிருதி விமானத்துக்குள், ஹரஷாபமோக்தா ஹரஷாப விமோச்சனன் என்று பிரசித்தியான பெயருடைய எம்பெருமான் என்கிறார் சுவாமி. திரிமூர்த்தி தேசம் என்று இந்த க்ஷேத்திரத்துக்கு பெயர் இருப்பதற்கும் எம்பெருமானுக்கு ஹரஷாப விமோச்சனன் என்ற பெயர் இருப்பதற்கும் தொடர்பு சித்தமாகவே தெரிகிறது. ஏற்கனவே நாம் பார்த்த வரலாறு தான் திருக்கரம்பனூர் என்கிற திவ்யதேசத்தில் எப்படி பிக்ஷாடனனாக பரமசிவன் இருந்தார், அவருக்கு எம்பெருமான் அனுகிரகித்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த க்ஷேத்திரத்துக்கும் திரிமூர்த்தி க்ஷேத்திரம் என்று இன்னொரு பெயர் உண்டுன்னு பார்த்தோம். அங்கேயும் பிரம்மா, சிவன், எம்பெருமான் நாராயணன் 3 பேருக்குமே வழிபாடுகள் உண்டு அப்படின்னு பார்த்தோம். அதே போல் இந்த க்ஷேத்திரத்திலேயும் உண்டு. இதே வரலாற்றின் காரணமாக உண்டு. இந்த வரலாறு எப்படி சொல்வார்கள் அப்படின்னு கேட்டால், ஒரு சமயம் பார்வதி தேவி மிகவும் கடுந்தவம் புரிந்து கொண்டிருந்தாளாம். அந்த தவம் அப்பொழுதுதான் முடிந்தது. அப்போது ஒரு பஞ்சானனன் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார். பஞ்சானனன் அப்படின்னா 5 தலைகள் உள்ளவன் அர்த்தம். பரமசிவனுக்கு 5 தலைகள் உண்டு. இந்த 5 தலைகளை மட்டும் கவனித்து தபஸிலேயே அவளோட மனசு இன்னும் லயிச்சு இருந்ததுனால சரியாக கவனிக்காமல் பாத பூஜை எல்லாம் பண்ணி மரியாதை செலுத்திட்டாள் பார்வதி, பரமசிவன் நினச்சுண்டு. ஆனால் வந்தவரோ சிவன் அல்ல, பிரம்மா. பிரம்மாவுக்கும் ஒரு காலத்தில் பரமசிவன் மாதிரி 5 தலை இருந்துதாம். இப்படி பிரம்மா வந்தத்தை சிவன்னு நினச்சுண்டு இவள் மரியாதை செலுத்தி வழிபட்டதை பரமசிவன் பார்த்துட்டார். அவருக்கு பரம கோபம் வந்து இந்த பிரம்மாவனுடைய 5வது தலையை கிள்ளி எடுத்துட்டார். என்ன காரணம்னு கேட்டால், பார்வதி தேவி மேலே பெரிய தவறு இருந்ததா அவருக்கு தெரியலை. அவள் தவநிலையில் இருந்தாள். அதனால் வந்தவர் யாருன்னு கவனிக்கக்கூடிய ஸ்திதியில் அவள் இல்லை. ஆனால் பூஜையை ஏற்கொண்ட பிரம்மதேவனுக்கு பிரஜை இருந்ததே, அவர் தடுத்திருக்க வேண்டியது தானே. அப்படி செய்யாமல் தனக்கு உரிமையில்லாத பூஜையை மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற கோபம் பரமசிவனாருக்கு மிக ஜாஸ்தியாகி அதனால் அந்த தலையை கிள்ளுட்டார், 5வது தலையை. மேலே நடந்த கதை நமக்கெல்லாம் தெரிந்த கதைதான். அந்த தலையானது இவருடைய கையில் ஒட்டி கொண்டது, கபாலமாக மாறியது. அதில் பிக்ஷை எடுத்து நிரம்பினால்தான் அந்த கபாலம் வெடிக்கும் அப்படிங்கிற சாபமும் பிரம்மதேவன் அவருக்கு கொடுத்தார். இந்த பிக்ஷ பாத்திரத்தை எடுத்துண்டு பிக்ஷாடனனாக கபாலியாக பரமசிவனார் உலகம் முழுக்க திரிந்தார். அவர் திருக்கரம்பனூர் க்ஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தார்னு 3வது திவ்யதேசத்தை பார்க்கும்போது பார்த்தோம். அங்கே பூரணவல்லி அப்படிங்கிற தாயார் கொடுத்த பிக்ஷையை வாங்கிண்டு அவருக்கு சாப விமோச்சனம் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுகிறது. இன்னொரு வரலாறு என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால், அவ்விடத்தில் பிக்ஷையை வாங்கி கொண்டு சந்தோஷப்பட்டார் பரமசிவனார். அந்த ஊர் எம்பெருமான் இவரை
திருக்கண்டியூருக்கு செல்லச் சொன்னாராம். அங்கே போய் எம்பெருமானை வழிபட்டால் அவர் ஒரு தீர்த்தத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். அந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடினால் உமக்கு கபால மோட்சம் ஏற்படும். அந்த தீர்த்தத்துக்கு கபால மோட்ச தீர்த்தம்னு பெயர் வரும்னு சொன்னாராம். அதன்படி இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து பரமசிவனார் தன்னுடைய சாபத்திலிருந்து விமோச்சனம் கண்டார் அப்படின்னும் வரலாறுகள் சொல்லுகின்றன. இது பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்ட வரலாறு. இப்போது நமக்கு சந்தேகம் ஏற்படலாம், எந்த வரலாறு சரியானது? ஹரசாப விமோச்சனம் நடந்தது திருக்கரம்பனூர்லையா இல்லை திருக்கண்டியூர்லையா? இன்னும் மேலே சொல்லப்போனால் பத்ரிகாசிரம க்ஷேத்திரத்தை பற்றி மகிமை சொல்லும் பொழுதும் இதே கதையை சொல்ல போகிறோம். அப்படி இருக்கிறச்சே உண்மையில் எந்த க்ஷேத்திரத்தில் தான் பரமசிவனாருக்கு கபால மோட்சம் கிடச்சிது அப்படிங்கிற கேள்வி வருகிறது. இதற்கு பெரியவர்கள்லாம் என்ன பதில் சொல்லுவார்கள்னு கேட்டால், ஒரு கல்ப பேதத்தில் ஒரு க்ஷேத்திரத்தில் இந்த மாதிரி வரலாறுகள் நடந்திருக்கலாம் அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, ஒரு கல்பத்தில் திருக்கரம்பனூரில் சாப விமோச்சனம் ஏற்பட்டிருக்கலாம், அடுத்த கல்பத்தில் திருக்கண்டியூரில் ஏற்பட்டிருக்கலாம், அடுத்த கல்பத்தில் பத்ரிகாசிரமத்தில் ஏற்பட்டிருக்கலாம். மொத்தத்தில் 3 க்ஷேத்திரங்களிலேயும் ஹரனுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது உண்மை. அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமை அத்தகையதாக நாம் கொள்ள வேண்டியதும் அவசியம். அதனால் இதெல்லாம் கல்பபேதத்தில், கல்பபேதம்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இன் த ஸ்பேன் ஆஃப் டைம், வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்தது அப்படின்னுவா. இந்த காலத்துக்கு பல சைக்கிள்ஸ் உண்டு, பல சதுர்யுகங்கள் நடக்கும், அந்த மாதிரி பல கல்பங்கள் நடக்கும். ஒரு சமயத்தில் ஒரு க்ஷேத்திரத்தில் இதே வரலாறை எம்பெருமான் லீலையாக நடத்தி காட்டுவான். அது அவனுடைய சங்கல்பம். அப்படியாக கல்பபேதத்தினால் திருக்கரம்பனூரிலேயும் திருக்கண்டியூரிலேயும் பத்ரிகாசிரமத்திலேயும் ஒரே ஹரசாப விமோச்சன வரலாறு நடந்தது அப்படிங்கிறதை புரிந்து கொள்வோம். சுவாமியும் இந்த க்ஷேத்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது, திரிமூர்த்தி தேசே கமலாகிருதி ஸ்ரீ விமானவர்யே ஹரசாபமுக்தா அப்படிங்கிறார். ஹரசாப விமோச்சனன் என்று பிரசித்தியாக பெயர் பெற்ற எம்பெருமான், எல்லாரும் கூப்பிடக்கூடியவர் அப்படிங்கிறார். இவர் எப்படி இருக்கார்? தேவ்யாயுத ஸ்ரீ கமலாக்கியவல்யா பூர்வானன ஸ்ரீ கமலாதிநாதா. இந்த எம்பெருமானுக்கு கமலநாதன் அப்படிங்கிற ஒரு திருநாமமும் உண்டு. அவர் கமலவல்லி தாயாருடன் கூடியிருக்கிறார். தேவ்யாயுத ஸ்ரீ கமலாக்கியவல்யா. இப்பேற்பட்டவர் கிழக்கை நோக்கி நின்ற திருக்கோலத்திலே இருக்கிறார். பூர்வானன ஸ்ரீ கமலாதிநாதா. இந்த க்ஷேத்திரத்துக்கு பஞ்சகமல க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு திருநாமமும் உண்டு. காரணம் என்னன்னா, இங்கே இருக்கிற எம்பெருமானுக்கு கமலநாதன்னு திருநாமம், பிராட்டிக்கு கமலவல்லிங்கிற திருநாமம், விமானமோ கமலாகிருதி விமானம். இப்பொழுதுதான் பார்த்தோம். இந்த க்ஷேத்திரத்துக்கே கமலக்ஷேத்திரம் அப்படின்னும் பெயர் உண்டு. திரிமூர்த்தி க்ஷேத்திரம் ஒரு பெயர், இன்னொரு பெயர் கமலக்ஷேத்திரம். இது 4வது கமலம். 5வதாக இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்களில் ஒன்று கமல புஷ்கரணி, அதாவது பத்ம புஷ்கரணி என்று சொல்லுவார்கள். இந்த க்ஷேத்திரத்தில் இருப்பது பல தீர்த்தங்கள். அதை பற்றி அடுத்த ஸ்லோகத்திலே பாடுகிறார் சுவாமி. கபால மோக்ஷேண கபால பத்மஸ்ரீ கும்பஹிருத்தீர்த்தவரை சமேதா திருஷ்டச்ச கும்பாதுதிதேன கீதா திஷ்டத்யயம் ஸ்ரீ பரகால நாம்னா. என்ன தீர்த்தங்கள் இருக்கின்றன இந்த க்ஷேத்திரத்தில் என்று கேட்டால், கபால மோக்ஷேண கபால பத்மஸ்ரீ கும்பஹிருத் தீர்த்தவரைஹி. பல தீர்த்தங்கள். கபால மோக்ஷ புஷ்கரணின்னு ஒன்று உண்டு. அந்த கபால மோக்ஷ புஷ்கரணியில் நீராடிதான் இந்த பரமசிவனார் மோட்சம் அடைந்தார். பரமசிவனாருடைய கபாலம் மோட்சம் அடைஞ்சுது. மேலே பக்தி யோகம் பண்ணி அவரும் போயிருப்பார் மோட்சத்துக்கு நிச்சயமாக. அடுத்தது பத்ம தீர்த்தம் அப்படின்னு ஒன்று உண்டு. பத்ம தீர்த்தம் இங்கே இருப்பதற்கு காரணம், பிராட்டியும் இங்கே தவமிருந்து எம்பெருமானுக்காக ஒரு சரஸை ஏற்படுத்தி அதிலேந்து தாமரைகளை நட்டு அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டாளாம். அதனால் பத்ம தீர்த்தம் அப்படிங்கிறதும் உண்டு. கபால மோக்ஷேண கபால பத்ம ஸ்ரீ கும்பஹிருத் தீர்த்தா. கும்பஹிருத் தீர்த்தம்னா குடமுருட்டி நதி அப்படின்னு அர்த்தம். இந்த க்ஷேத்திரத்திலே இந்த புண்ணிய நதியையும் நாம் காணலாம். மேலே இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் யாருக்கெல்லாம் பிரத்யக்ஷமாக இருந்தார்னு கேட்டால், திருஷ்டா கும்பாதுதித்தேன, கும்பத்திலிருந்து உதித்தவர் அப்படின்னா அகஸ்திய முனிவர்னு அர்த்தம். அகஸ்தியருக்கு இவ்விடத்தில் பிரத்யக்ஷம்.
அதே போல பரமசிவனுக்கும் பிரத்யக்ஷம். அதுதான் கபால மோட்ச வரலாறு நாம் பார்த்தோம். இப்பேற்பட்டவருக்கு பிரத்யக்ஷமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எந்த ஆழ்வாரால் மங்களாசாசனம் பெற்றார் என்று கேட்டால், ஸ்ரீ பரகால நாம்னா கீதா, பரகாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலியனின் மங்களாசாசனம் பெற்றார். அதுவும் ஒரே பாசுரம் பாடினார் ஆழ்வார். முக்கியமான பாசுரம் என்ன பாசுரம் அப்படின்னு கேட்டால், திருக்குறுந்தாண்டகத்தினுடைய சாற்றுமுறை பாசுரம். பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை திரிந்துண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கட்சி பேர் மல்ல என்று மண்டினார் உய்யலல்லால் மற்றையார்க்கும் உய்யலாமே. சித்தி க்ஷேத்திரம் என்றும் இந்த க்ஷேத்திரத்துக்கு திருநாமம் உண்டு. ஏன்னா யார் என்ன சித்தியை வேண்டி வந்தாலும் இவ்விடத்தில் எம்பெருமான் அனுகிரகத்தினால் அது நிறைவேறுமாம். அதனால தான் சாபம் தீர்த்த ஒருவனூர் அப்படின்னு சொல்லிட்டு உலகமேத்தும் கண்டியூர் அப்படிங்கிறார் ஆழ்வார். இந்த உலகத்துக்கே நல்ல பதவியை அளிப்பாராம் எம்பெருமான். இவரை வேண்டினால் எல்லா விதமான நன்மைகளும் க்ஷேமங்களும் நமக்கு கிடைக்கும். எந்த தீங்கானாலும் அது போகும். ஹரனுக்கே சாபம் தீர்ந்ததுன்னு பார்த்தோம். அதே போல் பலி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் ஒரு சமயத்தில் எம்பெருமானிடத்திலிருந்தே ஒரு பொன் வட்டிலை திருடி கொண்டாராம். அவர் பக்தர் தான், ஆனால் என்ன அவருக்கு தோணித்தோ தெரியலை, இப்பேற்பட்ட ஒரு அபராதம் ஒரு சமயம் அவர் மூலம் நேர்ந்துடுத்து. ஆனால் எம்பெருமான் கிருபையால் அவருக்கு பశ్చాத்தாபம் ஏற்பட்டது. நாம் பண்ணினது தப்பு அப்படிங்கிற உணர்வு தானே வந்தது. சரி, பிராயஷ்சித்தம் செய்வோம் என்று சொல்லி எம்பெருமானை நாடி கபால மோட்ச தீர்த்தத்திலே நீராடி எம்பெருமானிடத்தில் அபராத க்ஷமாபனம் பண்ணி கொண்டாராம். எம்பெருமானும் அவரை மன்னித்து அனுகிரகித்தார் அப்படின்னு ஒரு அற்புத வரலாறு இந்த க்ஷேத்திரத்தை பற்றி உண்டு. அதுதான் உலகமேத்தும் கண்டியூர் அப்படின்னு ஆழ்வாரும் பாடுறார். பாபங்களையெல்லாம் கண்டனம் செய்வதனாலும் இதுக்கு திருக்கண்டியூர் என்ற திருநாமம் வருகிறது. இப்பேற்பட்ட அற்புத திருநாமத்தை உடைய இந்த திவ்யதேசத்தை பற்றி இந்த வாரம் அறிந்தோம். அடுத்த வாரம் அடுத்த திவ்யதேசத்துடன் சந்திக்கலாம்.